निगम कल्पतरोर्गलितं बलं सुगमुगात् अमुदध्रुवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुर्मुहुः रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयं मुदीरयेत्। अथ द्वितीयस्कन्धः प्रथमोऽध्यायः। श्रीशुकोवाच वरीयानेचेन प्रश्नकृतो लोकहितं नृप आत्मवित्सम्मतपुंसां ஸ்ரோத வயாதிஷு எப்பரஹ. ஓ அரசே, உலகத்தாருக்கெல்லாம் ஹிதமானதும் ஆத்ம ஞானிகளால் கொண்டாடப்பட்டதும் மனிதர்களுக்கு கேட்கப்பட வேண்டியவர்கள் முதலியவற்றில் மிகச் சிறந்ததுமான எந்த கேள்வியானது உம்மால் செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட இந்த கேள்வியானது மிக மிகச் சிறந்தது. ஸ்ரோதவ்யாயாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சஹஸ்ரசः அபஸ்யதாத்மா தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். ஏ ராஜசிரேஷ்டனே, கிரகத்தில் பற்று உடையவர்களும் கிரகத்தில் நிகழக்கூடிய பிராணி ஹிம்சை முதலியன செய்கிறவர்களும் ஆத்மாவின் உண்மையை அறியாதவர்களுமான மனிதர்களுக்கு கேட்கப்பட வேண்டியவை ஆயிரக்கணக்காக இருக்கின்றன. நித்ரையா ஹீயதே நக்தம் வியாபாயேன ச வா வயः திவாச்சார் தேகயா ராஜன் குடும்பபரணேன வா. அரசே, வயதானது இரவில் தூக்கத்தினாலும் ஸ்திரீ சம்போகத்தினாலும் பகலில் பொருளை தேடுவதாலும் குடும்பத்தை காப்பாற்றுவதினாலும் அபகரிக்கப்படுகின்றது. தேகாபத்திய கலாத்ரீஷ்வா அஸ்மின் ஏஷ்வ சத் ஸ்வபிஹி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பஷ்யன் அபி ந பஷ்யதி. சரீரம், புத்திரன், பத்னி முதலியவைகள் தனது பரிவாரங்கள் அசத்தியங்களான போதிலும் அதில் பற்று உடையவனாய் அவைகளின் நாசத்தை பார்த்து கொண்டே இருந்த போதிலும் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவ்ய கீர்த்தியவ்யஸ்ச சமர்த்தவ்யச்சேததா அபயம். பரத வம்சத்தில் பிறந்தவரே, ஆகையால் பயமில்லாமையை விரும்புகின்றவனால் எல்லோருக்கும் ஆத்மாவாக இருப்பவரும் ஐஸ்வர்யாதி குணங்கள் நிறைந்தவரும் பாபத்தை போக்கடிக்கின்றவருமான சர்வேஸ்வரன் சிரவணம் செய்ய தகுந்தவராகவும் கீர்த்தனம் செய்ய தகுந்தவராகவும் இருக்கிறார். மதன பாலகோபால ராதே கிருஷ்ணா. ஏதாவான் சாங்கியோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்மாலப பர பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. ஸ்வதர்மத்துக்கு நன்கு அனுஷ்டிப்பதாலும் ஆத்ம விவேகத்தாலும் அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டிப்பதாலும் மரணகாலத்தில் உண்டாகிற யாதொரு நாராயண ஸ்மரணமுண்டோ இதுதான் புருஷர்களுக்கு மேலான ஜென்மலாபமாகிறது. பிராயேன முனியோ ராஜன் நிவృతా விதிசேஷதः நைர்குண்யஸ்தான் ரமந்தே தேசம் குணானு கதனே ஹரி. ஹே அரசே, விதி நிஷேதங்கள் இருந்து நிவிற்த்தி அடைந்தவர்களான முனிவர்கள் நிர்குண பிரம்மத்தில் லயித்து இருந்த போதிலும் பெரும்பாலும் ஸ்ரீ ஹரியின் குணங்களை கீர்த்தனம் செய்வதில் ஈடுபடுகிறார்கள். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் அதீதவான் துவாபராதோ பிதுர்த்வைபாய நாதகம். வேதத்திற்கு ஒப்பானதும் பிரம்மஸ்வரூபத்தை அறியச் செய்வதும் பகவானால் உபதேசிக்கப்பட்டதும் பகவானுடைய பெயரை உடையதுமான பிரசித்தமான இந்த புராணத்தை துவாபர யுகத்தின் முடிவில் என் பிதாவான வியாசரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். பரிநிஷ்டதோ அபி நைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலையா
गृहीतचेता राजऋषे आज्ञानां यततीतवन् ततहं ते अभिदास्यामि महापौरुषिको भवान् यस्य श्रद्धदात्मासु स्यान् मुकुन्दे मதிசதீஹ. ஏ ராஜரிஷியே, நிர்குண பிரம்மத்திடம் நிலை பெற்றவனாக இருந்தபோதிலும் சிறந்த கீர்த்தியை உடைய பகவானுடைய லீலையால் இழுக்கப்பட்ட மனதை உடையவனாய் எந்த சரிதத்தை நான் அத்தியனம் செய்தேனோ, எந்த சரிதத்தில் ஸ்ரத்தை உடையவர்களுக்கு முக்தியை கொடுக்கும் பகவானிடத்தில் பலாபி சந்தி இல்லாத பக்தி உண்டாகுமோ, அந்த சரிதத்தை உமக்கு நான் உரைக்கப் போகிறேன். தாங்கள் மகாவிஷ்ணுவிடம் பக்தி உடையவராக இருக்கிறீர். ஏதன் வித்யமானாம் இச்சதாம் அகுதோபயம் குதோபயம் யோகீனாம் நிர்ணீதாம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். ஏ அரசே, ஸ்ரீ ஹரியின் நாம சங்கீர்த்தனம் என்ற இதுவே நிர்வேதத்தை வெறுப்பை அடைந்து மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கும் ஞானிகளுக்கும் பலத்தை கொடுப்பதென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கிம் பிரமத்தஸ்ய பகுபிஹி பரோக்ஷைர் ஆயனைரகா வரம் முகூர்த்தம் வீதீதம் கடேத ஸ்ரேயசேயதா. இவ்விஷயத்தில் ஏமாந்தவனுக்கு அறிவிழந்தவனுக்கு பல வருஷங்கள் தான் அறியாமல் சென்றதால் என்ன பிரயோஜனம்? எப்பொழுது தனது நன்மைக்காக பிரயத்தினிப்பானோ அந்த ஒரு முகூர்த்தமே மிக மேலானதென்று அறியப்படுகின்றது. கட்வாங்கோ நாம ராஜரிஷே ஞாத்வேத்யம் இஹாயுஷா முகூர்த்தாத் சர்வமுஸ்ரிஜ்ய கதாவான பயம் ஹரிம் அபயம் ஹரிம். கட்வாங்கன் என்ற ராஜரிஷி இவ்வுலகில் ஆயஸ்ஸின் இவ்வளவுதான் என்று அறிந்து ஒரு முகூர்த்த காலத்திற்குள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஸ்ரீஹரியை சரணமடைந்தான். தவாப்யேதர்ஹை கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதிஹி உபகவ்ய தற்சர்வம் தாவத் எது சாம்பிரதாயகம். உனக்கோயனில் ஆனால் இப்பொழுதும் 7 நாட்கள் ஜீவித்திருக்கிற அவதி கூறப்பட்டிருக்கின்றது. ஏ பரீட்சித்தே, அதற்குள்ளாக பரலோகத்திற்கு வேண்டிய எதுவோ அது எல்லாவற்றையும் சம்பாதித்துக்கொள். அந்த காலே து புருஷ ஆகதே கத சாத்வசா சிந்தையாதா சங்கசத்ரேன ஸ்பிரஹாம் தேகேன அணுயே சதம். மனிதன் மரண சமயம் அடுத்து வந்தபொழுது பயமற்றவனாய் பற்று இல்லாமை என்ற சஸ்திரத்தால் சரீரத்திலும் அந்த தேகத்தை ஒட்டி வந்த புத்திரன் பத்தினி என்ற யாருண்டோ அவர்களிடத்திலும் ஆசையை அகற்ற வேண்டும். கிருஹாது பிரஜிதோ தீரஹா புண்ணியதீர்த்த ஜலாப்ளுதா சூச்சோ விவிக்த ஆசீனோ விதிவக்து கல்பிதாசனே. அபியேசேன் மனசா சுத்தம் திரிவிருத்து பிரம்மாட்சரம் பரம் மனோ எச்சேத்யஸ்வாசோ பிரம்மபீஜம் அவிஸ்வமானு. வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பியவனாய் பிரம்மச்சரியமுடையவனாய் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்த ஜலங்களில் மூழ்கியவனாய் மிக பரிசுத்தமானதும் ஏகாந்தமுமான இடத்தில் தர்பை மான்தோல் வஸ்திரம் இவைகளால் முறைப்படி உண்டு பண்ணப்பட்ட ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மிக சுத்தமானதும் மிக மேலானதும் அகார உகார மகார ரூபமானதும் பிரணவ ஓங்காரத்தை மனதில் ஆவிருத்தி செய்ய வேண்டும். பிராணாயாமத்தால் சுவாசத்தை ஜெயித்தவனாய் பிரணவத்தை மறவாமல் மனதை அடக்க வேண்டும். நியஷ்சித் விஷயே அப்யோ அக்ஷான் மனசா புத்திசாரதிஹி மன கர்ம விராக்ஷிப்தம் சுபார்த்தே தாரயேத்யயா. புத்தியை சாரதியாக உடையவனாய் மனதினால் இந்திரியங்களை விஷயங்களில் இருந்து இழுத்து நிறுத்த வேண்டும். கர்ம வாசனைகளால் இழுக்கப்பட்ட மனதை பகவானுடைய ரூபத்தில் நிலைநிறுத்த வேண்டும். தக்ரைகாபியம் தியாயேத் அப்யுச்சின்னேன சேதசா மனோ நிர்விஷயம் யுக்த்வா தத கிஞ்சன ந ஸ்மரேத் பதம் தத் பரமம் விஷ்ணோர் மனோ யத்ர பிரசீததி. அந்த பகவத் ரூபத்தில் ஒவ்வொரு அவயவத்தையும் முழு அவயவத்தை விட்டு விலகாத மனதினால் தியானம் செய்ய வேண்டும். விஷயம் அற்றதான மனத்தை நிலைநிறுத்தி கொண்டு
பிறகு ஒன்றையும் ஸ்மரிக்கக்கூடாது. மனதானது எந்த இடத்தில் உபசமனம் அடைகிறதோ அதுதான் எங்கும் நிறைந்துள்ள பரமாத்மாவின் மிக மேலான இடம், ஸ்தானம். ரஜஸ்தோமோ அபியமாக்ஷிப்தம் விமூடம் மன ஆத்மனः யஸ்சேதாரணையா தீரோ ஹந்தியா தத்கிருதம் மலம். புத்திசாலி ரஜோகுணத்தாலும் தமோகுணத்தாலும் இழுக்கப்பட்டதும் அதனால் மோகம் அடைந்ததுமான தன் மனதை தாரணையால் அடக்க வேண்டும். அந்த தாரணையானது ரஜஸினாலும் தமசினாலும் செய்யப்பட்ட தோஷத்தை போக்கடிக்கின்றது. யஸ்யாம் சந்தார்யமானாயாம் யோகினோ பக்தி லக்ஷணா ஆசு சம்பியத்யதே யோக ஆசிரியம் வத்ரமீக்ஷிதா. அப்படிப்பட்ட தாரணையானது செய்யப்படும் பொழுது சுகஸ்வரூபமான விஷயத்தை பார்க்கின்ற யோகிக்கு பக்தி யோகமானது சீக்கிரமே உண்டாகி விடுகிறது. ராஜோ வாச்சா யதா சந்தாரியதே பிரம்மன் தாரணா யத்ர சம்மதா யாத்ருஷீவா ஹரே தாசு புருஷஸ்ய மனோமலம். ஏ பிரம்மரிஷியே, தாரணை எப்படி செய்யப்பட வேண்டும்? எந்த விஷயத்தில் தாரணையானது உச்சிதமாக இருக்கும்? மேலும் எப்படிப்பட்ட தாரணை புருஷனுடைய மனத்தில் இருக்கும் மலத்தை விரைவில் போக்கடிக்கும்? ஸ்ரீ சுகோவாச்சா. பிரபு, ஜிதாசனோ ஜிதஸ்வாசோ ஜிதசங்கோ ஜிதேந்திரியः ஸ்தூலே பகவதோ ரூபே மனசந்தாரையே தியா. ஆசனத்தை ஜெயித்தவனாகவும் சுவாசத்தை ஜெயித்தவனாகவும் பற்றுதல் அற்றவனாகவும் இந்திரியங்களை ஜெயித்தவனாகவும் பகவானுடைய ஸ்தூல உருவத்தில் மனத்தை புத்தியால் நிலைநிறுத்த வேண்டும். விசேஷஸ்தஸ்ய தேகோ ஹயம் ஸ்தவிஷ்டஸ்ச ஸ்தவீயசாம் யத்ரேதம் திருஷ்யதே விஸ்வம் பூதம் பவ்யம் பவஸ்சது. உண்டானதும் உண்டாகப் போகிறதும் உண்டாயிக் கொண்டிருப்பதும் காரிய ரூபமாய் இருப்பதுமான இந்த பிரபஞ்சமானது எவருடைய சரீரத்தில் காணப்படுகிறதோ அந்த பகவானுடைய இந்த விராட் தேகமானது ஸ்தூலமானவைகளையும் மிக ஸ்தூலமானது. ஆண்ட கோஷே சரீரே அஸ்மின் சப்தாவரண சம்யுதே வைராஜ புருஷோயோ அசோ பகவான் தாரணாஸ்யா. பிருத்திவி, அப், தேஜு, வாயு, ஆகாசம், அகங்காரம், மகத்து என்ற 7 ஆவரணங்களுடன் கூடினதும் அண்டகோசத்தில் இருப்பதுமான இந்த சரீரத்தில் யாதொரு வைராஜ புருஷம் உண்டோ அந்த பகவான் தான் முன் சொன்ன தாரணைக்கு விஷயமாக உள்ளவன். பாதாள மேதஸ்யசி பாதமூலம் பட்டந்தி பார்ஷிணி பிரபதே ரசாதலம் மகாதலம் விஸ்ருஜஸ்யோ அதக்குல்போ தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே. பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த இந்த வைராஜ புருஷனுக்கு பாதாள லோகத்தையே உள்ளங்காலாகவும் ரசாதலத்தை பாதத்தின் முன் பின் பாகங்களாகவும் மகாதலத்தை கணுக்கால்களாகவும் விராட் புருஷனுக்கு தலாதலத்தை 2 முழங்கால்களாகவும் வேதங்கள் கூறுகின்றன. துவே ஜானூனி சுதலம் விஸ்வமூர்த்தே ருருத்வயம் விதலம் ச தலம் ச மஹீதலம் தஜ்ஜகனம் மஹீபதே நபஸ்தலம் நாபிஷரோ கிருண்ணந்தி. விராட் ரூபியான பகவானுக்கு சுதலத்தை 2 முட்களாகவும் விதலமும் அதலமும் 2 தொடைகளாகவும் அரசே பூதலத்தை அவரது இடுப்பாகவும் ஆகாசத்தை நாப்பிர அந்தரமாகவும் கூறுகின்றன வேதம். புரஸ்தலம் ஜோதிர் அணி கமஸ்ய கிரீவா மகர்வதனம் வைஜனோ அஸ்ய கபோராடிம் விதூரீதி பும்சஸ் சத்யம் து சீரிஷாணி சகஸ்ர சீரிஷ்ணா. இவருக்கு ஜோதிஷுக்களின் கூட்டம் இருக்கின்ற சொர்க்கத்தை மார்பாகவும் மகாலோகத்தை கழுத்தாகவும் இவருக்கு ஜனோலோகத்தை முகமாகவும் ஆதிபுருஷனுக்கு தபோலோகத்தை நெற்றியாகவும்
1000 தலைகளை உடைய இவருக்கு சத்தியலோகத்தையே தலைகளாகவும் கூறுகின்றன. இந்திராதயோ பாஹ்வா ஆஹூராஸ்ரா கர்ணோ திசஸ்ரோத்ரம் அமுஷ்ய சப்தஹா நாசத்யஸ்தஸ்ரௌ பாமஸ்ய நாசே கந்தோ முகம் அக்னிரித்தஹா. இவருக்கு இந்திரன் முதலிய தேவர்கள் கைகளாகவும் திக்குகள் காதுகளாகவும் சப்தமானது ஸ்ரோத்ரேந்திரியமாகவும் பரமபுருஷனுக்கு அஸ்வினி தேவதைகள் மூக்குகளாகவும் மனம் கிராணேந்திரியம் ஆகவும் இவருக்கு ஜொலிக்கின்ற அக்னி வாயாகவும் கூறுகின்றன.